Hi friends, welcome to Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி வந்து ஒரு வீட் ஃப்ளோர்ல கேக் பார்க்க போறோம். எக்லெஸ் கேக். அதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். கோதுமை மாவு வந்து 3/4 கப் எடுத்து வச்சிருக்கேன். சர்க்கரை 1/2 கப், பால் 1/2 கப், எண்ணெய் வந்து ஒரு 30 ml எண்ணெய் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டூட்டி ஃப்ரூட்டி வந்து ஒரு 1/4 கப் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் சால்ட் வந்து ஒரு பிஞ்ச், வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து இப்போது 3/4 கப் வந்து கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப்பு சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்சு சால்ட்டு. இப்போ இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ட்ரை இன்கிரீடியன்ஸ்லாம் நம்ம லிக்யூடாக இருக்க இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் வந்து ஒரு 30 ml. எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட உருக்கி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம வெனிலா எசன்ஸு ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லைனா ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பால் வந்து 1/2 கப்பு பால். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் லம்ப்ஸ் இல்லாமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டி கட்டியாக வராமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் டூட்டி ஃப்ரூட்டி மட்டும் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் நான் கேக் மோல்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணிட்டு பட்டர் ஷீட் போட்டு ரெடி. இப்போ இதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மேலே வந்து டூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கலாம். இப்போ கன்வென்ஷனில் வந்து நம்ம 170 டிகிரி செட் பண்ணிக்கலாம். ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த கேக் இதுவே எடுத்து வச்சிடலாம். இப்போ 35 மினிட்ஸ் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 35 மினிட்ஸ்க்கு அப்புறமா கேக் வந்து நம்ம எடுத்தாச்சு. நமக்கு நல்ல கூல் டவுன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேக் வந்து எடுத்துடலாம். நம்மளுக்கு பட்டர் ஷீட் போட்டதால நம்மளுக்கு ஈஸியாக எடுக்க வந்துடும்.